ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து க்ளவுடு டாப்பிக்கில் கண்டெய்னரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எங்கே பார்த்தாலும் கியூபர்நெட்ஸ், டாக்கர், கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே. அப்போ அந்த கண்டெய்னரைசேஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஓன் லேப்டாப்பில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நம்ம ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் க்ளவுடில் கொடுத்து திரும்ப அதை வேறு ஒரு யூஸர், அவர் வந்து இப்போ ஒரு லினக்ஸோ ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம். நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் டெவலப் பண்ணியிருக்கேன், அவரோட ஓஎஸ் வந்து வேறையாக இருக்கலாம். அப்போது நான் அதை க்ளவுடில் வச்சு அவர் அதை டவுன்லோட் பண்ணி அவர் யூஸ் பண்ணும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வரலாம். ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை வந்து இது பண்ணுறதுக்காக, நெகோஷியேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே நான் க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரை வேர்ல்டு வைடாக எல்லாருமே காமனாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டெவலப் பண்ணதான் வந்து கண்டெய்னரைசேஷன். அதாவது அந்த ஆப்போட முக்கியமான எசென்ஷியல் திங்ஸை மட்டும் அந்த கண்டெய்னருக்குள்ளே வச்சு நம்ம அதை ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதை மட்டும்தான் நம்ம வந்து க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கண்டெய்னரைசேஷன். ஸோ இதை டெப்த்தாக வந்து நம்ம உள்ளே பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ அடுத்த டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் பேர் வந்து ஒர்க் ஆன் மை மெஷின் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஒரு விண்டோஸில் ஒரு ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை கொண்டு போய் நான் என்னோடய சர்வர் சைடு கொடுக்கும்போது அது லினக்ஸ் சர்வராக இருக்குது, அது அக்செப்ட் ஆகாது. க்ளவுடில் போய் என்னோடய ஆப் வந்து உட்கார மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா கண்டெய்னரைசேஷன் கொண்டு வந்திருக்கோம். எதனால் இது போய் உட்கார மாட்டேங்குது அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, ஃபைல்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த என்விரான்மெண்ட் டோட்டலாக டிஃபர் ஆகுது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வேறையாக இருக்கிறதுனால தான் வந்து இதை ஒர்க்ஸ் ஆன் மை மெஷின் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்டெய்னரைசேஷன் ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கோடு, நம்ம ஜென்ரேட் பண்ணுற அப்ளிகேஷன் கோடு இருக்கும், லைப்ரரிஸ் இருக்கும், அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த இமேஜ் வந்து ரீட் ஒன்லி மெமரியாக இருக்கும். அந்த இமேஜ் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், நம்மளோட கண்டெய்னரில் என்னென்ன இருக்குது, இதை எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் வந்து அந்த இமேஜ். இது ரீட் ஒன்லியாக இருக்கிறதுனால நம்ம க்ளவுடில் போய் டிப்ளாய் பண்ணாலுமே மற்றவங்களால் அதை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஏன்னா இதை நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம், இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ரீட் ஒன்லி மெமரி ஃபைல்ஸை வந்து அனுப்பி வைக்கிறோம். ஓப்பன் கண்டெய்னர் இனிஷியேட்டிவ் அப்படின்றதான் இந்த டெவலப்பர் வந்து அதை கொண்டு வராரு. இதுதான் வந்து ஒரு ஃபுல் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறது. இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால என்ன ஆகுனா சிங்கிள் செல்ஃப் சஃபிஷியன்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் வந்து எனக்கு ரெடி ஆகி இதை நான் ஈஸியாக கொண்டு போய் குளோபல் லெவலில் க்ளவுடில் நான் வந்து அப்ளை பண்ணிடுவேன். இப்போ இந்த கண்டெய்னரைசேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர், ஃபிசிக்கல் லேயர், செகண்ட் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கோமோ அது ஹோஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து லினக்ஸ், ஏடபிள்யூஎஸ், EC2 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த 2 லேயருக்கும் மேலே இருக்கிறது கண்டெய்னர் இன்ஜின் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கண்டெய்னரை வந்து க்ரியேட் பண்ணணும், அந்த க்ரியேட் பண்ணுற கண்டெய்னருக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, OCI இமேஜ், அந்த இமேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவை. அதில் தான் நம்ம வந்து இந்த டாக்கர், கியூபர்நெட்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் டிபெண்டன்சிஸ், இந்த உள்ளே கொடுக்குறோம்ல கண்டெய்னருக்குள்ளே என்னென்ன இருக்கணும், கோடு, லைப்ரரிஸு இதெல்லாம், அப்புறம் இந்த லைட் வெயிட், கெஸ்ட் ஓஎஸ் இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறது. இதுதான் 4th அப்ளிகேஷன் அண்ட் டிபெண்டன்சிஸ். இப்படி தான் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஒர்க் ஆகும். இப்போது நம்ம விர்ச்சுவல் மெஷினுக்கும் கண்டெய்னருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் மெஷினில் ஹார்ட்வேர் லேயர் இருக்கும், அதுக்கு மேலே ஹைப்பர்வைசர் இருக்கும், அது வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருக்கும். இந்த ஹார்ட்வேருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் நடுவில் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருக்கிறது தான் ஹைப்பர்வைசர். இதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவல் மெஷினில் டெடிக்கேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக இருக்கிறதுனால இதை கொண்டு போய் நம்ம க்ளவுடில் டிப்ளாய் பண்ணும்போது அந்த ஹோஸ்ட்டோட கெஸ்ட் ஓஎஸ் தான் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது நம்ம குட்டி கண்டெய்னராக மாற்றி வச்சிடும். இந்த கண்டெய்னரில் அந்த கெஸ்ட் ஓஎஸ் அப்படின்றதுக்கான வேலையே கிடையாது. இதில் ஒன்லி ஹோஸ்ட் ஓஎஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்,
தேவையில்லாத ஸ்பேஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் இது வந்து கட் ஷார்ட் பண்ணிடும். இதுதான் கண்டெய்னருக்கும் விர்ச்சுவல் மெஷினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் கண்டெய்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான். போர்ட்டபிள், லினக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், விண்டோஸில் ஒர்க் பண்ணிக்கலாம், எதில் வேணால் நீங்கள் ரைட் பண்ணி ரீரைட் பண்ணி கோடை வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்கேலபிலிட்டினா என்னென்னா எவ்வளோ மெஷின்ஸில் வேணால் நீங்கள் இதை ரன் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபால்ட்டு டாலரன்ஸ்னால் இப்போ ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுனாலும் அது மற்ற இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதுக்கு பேர் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதையும் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் மற்ற மைக்ரோ சர்வீசஸ்லாம் அதுவாகவே ரன் பண்ணும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அதே போல் அஜைலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். அஜைலிட்டினா என்னென்னா ஒவ்வொரு டைம் அந்த பேக்கேஜ் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து கோடு வந்து ஈஸியாக அப்டேட் ஆகும். அதை எதை மைண்ட் பண்ணாதுன்னா எந்த ஓஎஸில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, எந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மைண்ட் பண்ணாமே உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகணுமோ அது அப்பப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட கோர் அட்வான்டேஜஸ் ஆஃப் கண்டெய்னர். நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னர் டெக்னாலஜி எக்கோசிஸ்டம். எதுலெல்லாம் நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா லினக்ஸ். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து பில்டின் கண்டெய்னர் டெக்னாலஜிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே இருக்குது. இது லினக்ஸ் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து காப்பி பண்ணாமையே, என்டையர் ஓஎஸ்சி காப்பி பண்ணாமையே அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உள்ளே ரன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்கர்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கண்டெய்னர் ரன் டைம் இன்ஜின். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் கண்டெய்னரை வந்து பில்ட் பண்ணி பேக்கேஜ் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டாக்கர். நெக்ஸ்ட் வந்து கியூபர்நெட்ஸ். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரை வந்து உருவாக்கிடுறோம், அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்டாக அதை கொண்டு செலுத்தலும் இல்லையா. நிறைய கண்டெய்னர் இருக்குது, அதை ஃபுல்லாமே நான் மேனேஜ் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு டெக்னாலஜி வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து கியூபர்நெட்ஸ், த ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ இது மூணும் தான் வந்து இப்போ ரியல் டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதை ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவாக நான் வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கண்டெய்னர் மட்டும் டீட்டெயில்டாக என்னென்னு பார்த்துடலாம். இப்போது ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்ல, மேனேஜ்மெண்ட், அதுக்கு வந்து கியூபர்நெட்ஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்ல. இப்போ ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் க்ளவுடில் வந்து நான் மட்டும் போய் ஒரு கண்டெய்னரை கொடுக்குறது கிடையாது. வேர்ல்டு வைடில் எத்தனையோ பேர் எவ்வளவோ கண்டெய்னர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கண்டெய்னரையும் மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். டக்குன்னு யூஸருக்கு அந்த நேரத்தில் எந்த கண்டெய்னர் வேணுமோ அதை வந்து கால் பண்ணணும், புல் பண்ணணும், அதை ரெக்வஸ்ட்டை வந்து இது பண்ணணும், இமேஜை வந்து அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை ஃபுல்லாக ஹியூமன் எரர் இல்லாமல் பண்ணுறது தான் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன். இப்போ ஆர்கெஸ்ட்ரேஷனோட மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்குது, அதில் டேட்டா ப்ராசஸிங், யூசர் ட்ராக்கிங், பில்லிங், அப்புறம் ப்ரீ ப்ராசஸிங், இந்த மாதிரி நிறைய பர்சனலைசேஷன், இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு மைக்ரோ சர்வீசஸ் மாதிரி இருக்குது. இப்போ திடீர்னு இந்த பில்லிங்கிற மைக்ரோ சர்வீஸ் மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னா மற்ற சர்வீஸ் எல்லாம் ஃபால்ட் ஆகி உட்காராது. மற்ற எல்லாம் அதோட வேலையை வந்து பார்த்துட்டே இருக்கும். இந்த பில்லிங் வந்து திரும்ப ரெக்டிஃபை பண்ணி நம்ம அதை பில்ட் பண்ணுறது வரைக்கும் மற்ற இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறது. இங்கே மோனோலித்திக் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. மோனோலித்திக் அப்படின்னா ஒன்றோட ஒன்று டிபெண்ட் ஆகி ஒரே பேக்கேஜாக இருக்கிறது. இப்போ ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா மற்றது எதுவுமே வேலை செய்யாது. அந்த மாதிரி கண்டெய்னரைசேஷனில் இருக்காது. ஓகேவா. இப்போ ரியல் வேர்ல்டு இது வந்து ஐஓடி அண்டு க்ளவுடு மைக்ரேஷன், இது ரெண்டும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது வந்து டிவைசஸில் ஒர்க் ஆகிறது. இதுக்கு வந்து நிறைய கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் வந்து தேவையில்லை. ஒன்லி அந்த டிவைஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் தேவை. அதுக்கு வந்து நம்ம கண்டெய்னரைஸ் யூஸ் பண்ணி டெவலப்பர்ஸ்க்கு நம்ம கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சாலே போதும். அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன டிவைஸ் தேவையோ அதை மட்டும் டிப்ளாய் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ளவுடு மைக்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ பழைய சிஸ்டம்லேயே வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அவர் இப்போ க்ளவுடில் போய் அதை மைக்ரேட் பண்ணிக்கலாம். அவரோட பழைய சிஸ்டம் கொண்டு போயிட்டு கண்டெய்னருக்குள்ளே அவர் என்கேப்சுலேட் பண்ணிவிட்டு அதை வந்து அவர் க்ளவுடில் வந்து டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளவுடு மைக்ரேஷன். லிஃப்ட் அண்டு ஷிஃப்ட், பழசை வந்து புதுசுக்குள்ளே தள்ளி நம்ம க்ளவுடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ ஒருத்தர் வந்து க்ளவுடில் வந்து டிப்ளாய் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. அவர் எந்த மாதிரியான இதை வந்து சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
3 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று விர்ச்சுவல் மெஷின், கண்டெய்னர்ஸ், இன்னொன்று வந்து சர்வர்லெஸ். இதில் அவருக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி விர்ச்சுவல் மெஷின் வந்து ஹார்ட்வேர் வந்து இன்பில்ட்டாக இருக்கும், ஓஎஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அவங்க தனித்தனியாக இதை வந்து பில்ட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐடியலாக நிறைய ரிசோர்ஸஸ் வந்து சும்மாவே இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி அண்ட் புவர் போர்ட்டபிள். இதே கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண சொன்ன மாதிரி ஷேர்டு ஓஎஸ், ஐசோலேட்டட் யூசர் ஸ்பேஸு, ஓஎஸ் வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கும். ஸோ ஸ்பீடு வந்து எந்த இதுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அது மாற்றும். ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி வந்து நல்லா எஃபெக்டிவாகவே அது ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணும். ட்ரேட் ஆஃப் வந்து ரெக்யர்ஸ் டெவலப்பர்ஸ் டு மேனேஜ் என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன். நல்லா தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வர்லெஸ். சர்வர் வந்து இருக்காது, அது க்ளவுடில் வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து ஸ்பீடு வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரிசோர்ஸ் எஃபிஷியன்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ஜீரோ காஸ்ட்டாக இருக்கும், இதுக்கு ஐடியலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வெண்டார் லாக்இன் இருக்கும், லூஸ் கிரானுலார் கண்ட்ரோல் ஆஃப் த என்விரான்மெண்ட் இருக்கும். இதுதான் சர்வர்லெஸ்க்கு. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவையோ அதை வந்து அவங்க அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட் இஸ் க்ளவுட் நேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மைக்ரோ சர்வீசஸ், குட்டி குட்டி சர்வீசஸை ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சு அந்த கண்டெய்னரை ஒரு கியூபர்நெட்ஸ் மேனேஜ் பண்ணி அது எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆகிறது தான் வந்து க்ளவுட் நேட்டிவ். ஓகே, இப்போ நம்ம ரியல் டைமில் வந்து AWS ஆப் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். இதோட பர்பஸ் வந்து என்னென்னா, நீங்கள் ஜாவாவில் யூஸ் பண்ணிக்கலாம், .NETல வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை. அதை எல்லாத்தையும் நம்ம இந்த AWS ஆப் டுக்குள்ளே கொடுத்தோன்னா அது வந்து நீட்டாக என்ன லைப்ரரி என்ன தேவையோ அதை வச்சு கண்டெய்னராக ஜென்ரேட் பண்ணி அந்த கண்டெய்னரை அதுவே மேனேஜ் பண்ணும். இப்போது இன்டர்வியூவில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டெய்னர் அண்ட் விர்ச்சுவல் மெஷின் நம்ம சொன்னதை வச்சு சொல்லிடலாம். இப்போ வாட் இஸ் OCI இமேஜ்னால் அந்த ரீட் ஒன்லி இமேஜ் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லிடலாம். அடுத்து வை டு மைக்ரோ சர்வீசஸ் ரெக்வயர்ஸ் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன்னா இதோட அட்வான்டேஜஸ் ஃபுல்லாக சொன்னிங்கன்னா உங்களோட கொஷின் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ ரிவிஷன் பண்ணலாம். கண்டெய்னர்னால் என்னென்னா கோட் ப்ளஸ் லைப்ரரிஸ் API டூல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறது. இமேஜ் வந்து அதே தான். கண்டெய்னர் இன்ஜின் வந்து டாக்கர். இப்போ ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து கியூபர்நெட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கா. மைக்ரோ சர்வீஸ் வந்து ஸ்மால் இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் அப்ளிகேஷன். இப்போ இதில் வந்து முக்கியமாக நம்ம லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பார்த்துருப்போம். அது வந்து என்னென்னா, நீங்கள் ஓல்டு இதை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கண்டெய்னராக மூவ் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ கண்டெய்னரைசேஷன் அப்படின்றது பழைய ப்ராப்ளமை வந்து ஓவர் கம் பண்ணி நல்ல மாடர்னைஸ்டு டூலாக வந்து உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி உங்களோட கோடு வந்து வேர்ல்டு வைடில் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கண்டெய்னரைசேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.